என்னங்க? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் இந்த ஒரு விஷயத்தால. குட் மார்னிங் பேபி. டீயா காஃபியா? குட் மார்னிங்மா. காஃபி. நான் போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி இருக்கு. ஓகே. என்னங்க, இன்னைக்கும் என் ப்ரஷ்ல தான் ப்ரஷ் பண்ணீங்களா? ஆமாம்மா, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, காஃபியும் இன்னும் குடிக்கலையா? ஆமாம்மா, அதையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துடுங்க, இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இந்த மறதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போனோம் இப்போ ஆஃபீஸ்க்கு. ஏங்க, அது என்னோட லஞ்ச் பேக். ஐயோ, மறந்துட்டேனா? சரி, கிளம்புறேன், பாய். டைம் ஆயிடுச்சு. நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? போதும் சாமி, போன தடவை என் ஆஃபீஸில் விடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் விட்டுட்டீங்க. கேட்டால் மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க. நானே போய்க்கிறேன். போதுமா, ஏன் இப்போ பழசெல்லாம் கலர்ற? நீ ஏன் போயிட்டு வா, ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய். பாய். என்னங்க, என்ன மறந்துட்டீங்க? ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிட்டேம்மா. ஐயோ, என்னங்க? லேப்டாப் விட்டு போயிட்டேம்மா. என்னங்க? ஷூ போட மறந்துட்டேம்மா. என்னங்க, பைக்கை கூடவா மறந்து விட்டுட்டு போவீங்க? மறந்துட்டேம்மா. என்னங்க? நேற்றே ஆஃபீஸ் லீவுன்னு சொன்னாங்கம்மா, மறந்து கிளம்பி போயிட்டேன். ஐயோ, என்னதான் பண்றதோ உங்களை. கிளம்பிட்டு இருப்பேன் நினச்சேன். இன்னைக்கு ரொம்ப தலைவலி, அதான் லீவ் போட்டிருக்கிறேன். ஓ சரி, உடம்பு பார்த்துக்கோ. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்ன வேணா நீ ஃபோன் பண்ணு. சாவி எடுத்துட்டேன், ஹெல்மெட்டு எடுத்துட்டேன், லஞ்ச் பேக்கு எடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் மறக்காமல் எடுத்துட்டேன். இதை நான் நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன். இனி நான் எதையும் மறக்க மாட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வரேன். திரும்பி எதையும் மறந்துட்டு வராமல் இருந்தால் சரி. சந்தோஷம், பத்திரமா போயிட்டு வாங்க. இனி மறக்க மாட்டேன். ஐயோ, ஃபோனை காணுமே. மேல் பேக்கெட்லையும் இல்லை, கீழேயும் இல்லை. மறந்து வீட்டில் தான் விட்டேன் போல. ஐயோ, மறந்து வச்சிடுறேன். யாருக்கும் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடணும். எங்கே வச்சுருப்பேன்னு வேற தெரியலையே. இங்கே இருக்குமா? இந்த ஷெல்ஃபில் எங்கன்னா இருக்குமோ? இங்கேயும் இல்லை. ஒருவேளை ரூம்குள்ளே இருக்குமோ? என்ன வெட்டிங் ஆனிவர்சரி, மறந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. இதில் நீ வேற விஷ் பண்ணுற. இருக்கு. சரியான மறதிக்காரனுக்கு என்னை கட்டி வச்சுட்டாங்க. ஒரு நாள் ஹெல்மெட் மறக்கிறாரு, ஒரு நாள் லேப்டாப் மறக்கிறாரு, ஒரு நாள் ஷூ போட மறக்கிறாரு. யாராச்சும் பைக்கை விட்டுட்டு ஆஃபீஸ் போவாங்களா? ஆஃபீஸ் லீவ் அன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு மறந்துட்டேன்னு சொல்கிறாரு. தினம் காலையிலேருந்து நைட்டு வர ஏதாவது மறந்து கடுப்பாக்குறாரு. இப்படி ஒரு மறதிக்காரனுக்கு என்னை கட்டி வச்சு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. நான் இன்னும் ஆஃபீஸ் போகல.
நான் போகிறது இருக்கட்டும், நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, அது வந்து நான் என் தங்கச்சிக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஞாபக மறதி விஷயத்தை பற்றி யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா உங்ககிட்ட? இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் சொல்கிற எதுவும் நீ கேட்குற மாதிரி இல்லை. ஆமாம், நான் கேட்க மாட்டேன். நான் யார்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன். சொல்லிட்டே தான் இருப்பியா? ஆமா. ஐயோ, என்னாச்சு? ஃப்ளோரா, 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 ஏந்திரி ஃப்ளோரா. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியலையே. ஃப்ளோரா, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு புரியல எனக்கு இப்போ. அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தான். முதல்ல இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும். என்னை மன்னிச்சிரு ஃப்ளோரா, எனக்கு வேற வழி தெரியலை. என்னங்க? என்னங்க, என்ன வச்சு லாக் பண்ண சூட்கேஸ் அங்க இருக்குது. இது நெக்ஸ்ட் வீக் நம்ம பிக்னிக் போறதுக்காக எடுத்து வச்ச சூட்கேஸ். செத்ததுக்கு அப்புறம் கூட நான் தான் வந்து ஞாபகப்படுத்தணுமா? ஐயோ. இதையும் மறந்துட்டேனா? ஹலோ, எப்படி இருக்க? ஒன்றும் இல்லையா, நல்லா இருக்கல? என்னங்க, நான் இங்க இருக்கேன். மறந்துட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மறந்துட்டு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டோமா? வெய் வெய், உங்கள் அக்கா வரா. ஆ, மறதின்னு சொல்லிட்டு மாசத்துல 10 தடவை என் தங்கச்சிக்கு மட்டும் மறக்காம ஃபோன் பண்ணுங்க. இதே வேலையா போச்சு.